ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்க ஃபேவரைட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. 2026ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வரலான்னு முடிவு எடுத்திருக்கோம். 2 விஷயம் பேசப் போறோம். ஒண்ணு வந்து நம்ம இப்ப தான் நம்ம ஓடிஐ சீரிஸ் முடிஞ்சிருக்கு. நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் எவர் விக்டரி இன் அன் ஓடிஐ டூர்னமென்ட் இந்தியால. பைலேட்டரலா இருக்கட்டும், மல்டிநேஷனலா இருக்கட்டும். ஆ எப்படி லாஸ்ட் இயர் டெஸ்ட் சீரிஸ்ல வந்து நம்மள எக்ஸ்போஸ் பண்ணாங்களோ, அதே மாரி ஸ்பின்னர்ஸ வச்சு 2 பக்கமும் வெதர் இட்ஸ் பாலிங் அகெயின்ஸ்ட் இந்தியன் பேட்டர்ஸ், ஸ்பின்னர்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா பேட்டர்ஸ் அண்ட் ஆர் பிளேயிங் தி இந்தியா ஸ்பின்னர்ஸ். 2 ஆங்கிள்லயும் வந்து இந்தியாவ ட்ரம்ப் பண்ணியிருக்காங்க இந்த சீரிஸ்ல. அதுவும் இந்த மேட்ச்ல பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ண மாரி இருந்துச்சு. பேசுவோம். ரோக்கோ பத்தியும் நம்ம பேசுவோம். ஓடிஐல என்ன நம்மளோட சிங்க்ஸ் இந்த ஆர்மர் என்ன இருக்குன்னு பேசுவோம். அத தவிர பார்ட் 2ல இன்னொன்னு என்ன யோசிச்சிருந்தோம்னா இன்னைக்கு, இந்த 2026ல வாட் ஆர் த 5 திங்ஸ் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் லுக் ஃபார்வர்ட் டூ நம்ம பண்றோம். ஒரு கண்ணோட்டம் நம்ம விடுவோம் அப்படின்னு. ஸோ நான் 2, 3 விஷயம் நான் வந்து ஆவலா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எப்படி நடக்கும்? அது எப்படி அவங்க தாக்க வைப்பாங்க அப்படின்னு. ஷீனி 2, 3 கொண்டு வர போறாரு. ஸோ இது 2 விஷயம் நம்ம பேசுவோம். ஆனா இது எல்லாமே பேசுறதுக்கு முன்னாடி, நாங்க பேசுற ஸ்டைல், இல்லாட்டி கன்டென்ட், இல்லாட்டி ஹானஸ்ட்டா நாங்க பேசுறோம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். லைக் அப்படியே தட்டி விட்டீங்கன்னா கூட போதும். அ இல்லாட்டி இல்லப்பா YouTubeலலாம் பார்க்க முடியாது. நான் அப்படியே ஆடியோல ஜாலியா கேட்டு போறேன் அப்படின்னா, எங்கள எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க எங்கள கேட்கலாம். Spotify, JioSaavn, Apple Podcast அங்கங்க எல்லா இடத்துலயும் பரவியிருக்கோம் நாங்க. ஓகே. ஸ்ரீனி, ஃபர்ஸ்ட்டு ஓடிஐ சீரிஸ் ஆரம்பிக்கலாமா? ஒரே கேள்வி தான். முதல்ல ஒரு கேள்வி. பார்க்க முடியுதுங்களா? 50 ஓவர்ஸ் உங்களால? சண்டே இன்னைக்கு சண்டே தான் இன்னைக்கு ஆனாலுமே முடிஞ்சுதா? பார்த்தேன். நான் ஃபுல்லா பார்க்கல. பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓகே. பெரும்பாலுமே பார்த்தேன். நடுவுல வீட்ல வந்து பிக் பாஸ் மாத்திட்டாங்க. பட் அ இன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் வந்து நான் பார்த்தேன். பட் ஆனா வந்து அ இதுவும் சரி, சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி, லைக் ஃபுல்லா பார்க்கல. பட் மோ ஃபார் மோஸ்ட் ஆஃப் இட் சண்டேஸ் அந்த மாரில வந்து கண்டிப்பா நான் வந்து அ பெரும்பாலுமே பார்த்தேன் மேட்ச்சு. மேட்ச் பார்த்தேன் அப்டின்னாலுமே வந்துட்டு நீங்க 50 ஓவர்ஸ் சொன்னீங்க. பட் ஜெனரலி வந்து ஒரு பைலேட்டரல் சீரிஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாரி தெரியல. ஏன்னா ஆப்வியஸ்லி இப்ப T20s வருது. அது வந்து பிஃபோர் வேர்ல்ட் கப் முன்னாடி. ஜெனரலி எனக்கு வந்து பைலேட்டரல் சீரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் சீம்ஸ் லைக் ஒரு பிளேயர்ஸ் வந்து ஃபார்ம்ல இல்லன்னா, அவங்க ஃபார்ம் வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து தொடர்ந்து ஃபார்ம்ல அந்த இருக்கணும் அப்டின்றதுக்கு ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாரி தான் ஃபுட்பால்ல நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்லீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. கிளப்ஸ்ல விளையாடுவாங்க. நடுவுல ஆமா. பிரேக் எடுத்துட்டு இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லீஸ்ம்பாங்க. ஐ திங்க் இது அந்த மாரி தான். ஒரு ஐசிசி ஸ்டேட்டஸ் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே. ஆனா யூ ஆர் சோ ரைட். அ பைலேட்டரல் சீரிஸ் ஆர் ஜஸ்ட் என்ன சொல்றது? வார்ம் அப் டுவர்ட்ஸ் பிக் டூர்னமெண்ட்ஸ் தான். நீங்க சைட மேக்கப் பண்றதுக்கான சான்ஸ் யாருக்கெல்லாம் குடுக்கலாம். இல்லாட்டி யாருக்கு சான்ஸ் குடுத்துருக்காங்களோ, அவங்க வந்து அத தக்க வைக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். கரெக்ட்டா சொன்னீங்க. சொல்லுங்க. ஸோ பட் கமிங் டூ திஸ் இந்தியா சீரிஸ் லைக் இப்போ சரி, அவ்வளவா முடியலனாலும், பட் ஃபோக்கஸ் வந்து ரோக்கோ மேல தானுங்களா? பேட்டிங்ல ரோக்கோ மேல தான். பவுலிங் அ அ ரோக்கோ மேல தான் ஃபோக்கஸ் அப்டின்னாலும் வந்து, ஆல்மோஸ்ட் என்னன்னா, ஐ மீன் கோலியும் வந்து கோலி தான் வந்து 2 சீரிஸ்லயும் டீம் கேரி பண்ற மாரி இருக்கு. பேட்டிங்க வந்து இப்பவும் வந்து அவர நம்பி தான் பேட்டிங் இருக்கு. நீங்க பேட்டிங்க கேரி பண்ற நீங்க சொல்ற மாரி ஒரு காலத்துல வந்து சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிச்சா போதும் அப்டின்ற மாரி இப்ப கோலியோட நிலைமை ஆயிடுத்து. இட்ஸ் லைக் இஸ் கேரிங் ரோஹித் வந்து ஓப்பனிங்ல வந்துட்டு அந்த பட்டாசு மாரி ஃபிளாஷ் பேங் 50, 100ஸ்லாம் இல்லாம வந்து அவர் வராரு, அடிக்கிறாரு. அ சிக்கா சொல்ற மாரி பட்டா பாக்கியம் படாட்டி அந்த மாரி ஆயிப்போச்சுன்னு நெனைக்கிறேன். பார்ட்லி ரோஹித். பட் ஐ திங்க் கோலி சுப்ரீம் ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா வந்து லைக் இந்த இந்த சீரிஸ்லயும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்லயும் சரி, விஜய் ஹசாரேலயும் சரி, பயங்கர ஃபார்ம்ல ம். ஃபிட்னஸ் அண்ட் ஃபார்ம் ரைட். அண்ட் வெரி ஆக்சுவலி மச் ஒரு தேர். வேர்ட சொன்னீங்க நீங்க. நம்ம ஆக்சுவலி அத பத்தி பேசணும். ஏன்னா நம்ம வந்து விஜய் ஹசாரே அத சொன்னீங்க. நம்ம வந்து ஓகே. வரோம். நியூசிலாந்து பத்தியும் நம்ம பேசணும் கண்டிப்பா. ஏன்னா, நம்ம எப்போதும் நம்ம இந்த இந்தியா அப்சஸ்டா நம்ம இருக்கிறதுனால, வி கீப் ஃபர்கெட்டிங் லைக் நம்மள எப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த ஓடிஐ சீரிஸ்ல, எஸ்பெஷலி இந்த 3 ஓடிஐல. ஆ யூ நோ லெனக்ஸ் வந்து ஐ டோன்ட் நோ கரெக்ட்டா ப்ரனவுன்ஸ் பண்றேனா இல்லையான்னு தெரியாது அவர் பேர. பட் த வே ஹி போல்ட் பேஸ எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு. வரலாம். பட் கோயிங் பேக் விஜய் ஹசாரே. நம்ப வந்து ஒரு நீங்க ஒரு 3 மாசம், 4 மாசம் முன்னாடி நீங்க போய் பார்த்திருந்தீங்கன்னா, நம்ப ஆ போத் ஸ்ரீனி அண்ட் ஐ நம்ம ஸ்கெப்டிக்கலா இருந்தோம். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் முடியுமா? முடியாதா? ஏன்னா, லேக் ஆஃப் கிரிக்கெட். அதுல ஒண்ணே ஒண்ணு வந்து நமக்கு வந்து என்ன ஒரு மேக் ஆர் பிரேக் நம்ம என்ன யோசிச்சிருந்தோம்னா, அட்லீஸ்ட் நான் யோசிச்சிருந்தேன்.
விஜய் ஹசாரே பண்றதுக்கான கமிட்மெண்ட் இருக்கா? யாரும் வரமாட்டாங்க ஸ்டேடியம்க்கு. ஆனா, நீ மட்டும் போயிட்டு நீ வந்து ஒரு நான் கிளாமரஸ் சிச்சுவேஷன்ல நீங்க போய் விளையாடுவீங்களா? இல்லாட்டி நீங்க சொன்ன மாரி கோலி அங்க போய் லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டு, அங்கேயே சும்மா ஜாலியா இருந்து அப்பப்போ வந்து டூருக்கு மட்டும் வந்து விளையாட்டு போற மாரி விளையாடுவாரா? அப்படின்னு. ஸோ, அவங்க ஃபார்ம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அவங்களோட கமிட்மெண்ட் வந்து அந்த விஜய் ஹசாரேக்கு வந்து அவங்க 2, 3 மேட்ச் விளையாடினது, இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இட் சென்ட்ஸ் அ மெசேஜ் டவுன் த பைப்லைன். நீ எவ்வளோ பெரிய சீனியரா இருக்கலாம். நீ என்ன வேணா நீ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம். ஆனா, நீ இந்த ஒரு ஃபார்மேட் தான் விளையாடுற அப்டின்னா கூட, நீ அந்த டொமெஸ்டிக்ல வந்து நீ விளையாடணும். அப்டிங்கிற ஒரு மெசேஜ் பாஸ் பண்ற மாரி இருக்கு. அவங்க வந்து அவங்க பண்ணல. பண்ண வச்சாங்கன்னு தான் நான் வந்து கெஸ் பண்ணுவேன் கண்டிப்பா. பட் எண்ட் ஆஃப் த டே இட் லுக்ஸ் இட் லுக்ஸ் வே பெட்டர். ஆ அவங்க விஜய் ஹசாரே விளையாடுறது தென் விஜய் ஹசாரே விளையாடாம வெறுமனே ஐபிஎல்லும், இந்த ஓடிஐஸ் மட்டும் விளையாடணும். ஐ மீன் அந்த மெசேஜ் பாஸ் பண்றது அப்படிலாம் வந்து நான் வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் யோசிக்க மாட்டேன். ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் பொறுத்தவரைக்கும் வந்து அந்த மாரிலாம் வந்து, இது ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணிட்டு இத நம்ம ஃபாலோ பண்றோம். அப்படிலாம் இல்ல. இந்தியன் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் வந்து வீசுற காத்து வந்து எந்த பக்கம் டைரக்ஷன்ல வீசுறதோ, பாலிசிஸ் அண்ட் எவ்ரிதிங் டீம் செலக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து அதுக்கேத்த மாரி அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டு போகும். இன்னைக்கு வந்து ரோஹித் கோலி பண்றாங்க. இதே ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து வர செலக்டர்ஸ் சுப்மன் கில் ஒரு 6, 7 வருஷம் கழிச்சு இதே நிலைமையில இருக்காரு விளையாடுவாரான்னா, தே ஆர் ஆல் டிஃபரெண்ட். ஐ ஐ இந்தியாலலாம் அந்த மாரி பிரசிடென்ட் செட் பண்ணி அத ஃபாலோ பண்றது அப்படின்றதெல்லாம் ஒரு இதுவே இல்ல. அன்னைக்கு வந்து யார் அட்மினிஸ்ட்ரேட்டர், யார் செலக்டர், யார் கோச் அண்ட் விச் எவர் வே தி ம், விண்ட் ப்ளோஸ் அந்த அந்த டைரக்ஷன்ல போவோம். பட் நீங்க சொன்னது வந்து அது வந்து ஒரு கண்டிப்பா இருக்கு. பட் தென் அகைன் தென் இன்னொரு விஷயம் சொன்னீங்க. நியூசிலாந்து பார்க்கணும். நியூசிலாந்து வந்து நம்ப கண்டிப்பா வந்து லைக் ஒரு நம்மளோட போகி டீம்னு சொல்லலாமா? ஏன்னா வந்து நம்ம பேக் டூ அந்த 2019 செமிஃபைனல்லேருந்து வந்து ஆட்டம், இல்ல WTC ஃபைனல்ல ஆட்டம். ஸோ தெர் இஸ் அவங்க வந்து என்ன சொல்றது? ஒரு அவங்களோட ஆல்வேஸ் சொல்றது தான் நியூசிலாந்து வந்து பஞ்ச் அபவ் தியர் வெயிட் அப்படி இப்படின்னு. இந்தியா ஐ ஃபீல் பவுலிங் நம்ம 2027 வேர்ல்ட் கப்க்கு பார்த்தோம்னா வந்து ரோஹித் கோலி பேட்டிங் இது திரும்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட இது என்னன்னா வந்து பவுலிங் ம். சீம்ஸ் டூ பி வீக். பவுலிங் இருக்கு. எஸ்பெஷலி வந்து பேஸ் பவுலிங். ஐ மீன் ஃபார் சம் ரீசன் பும்ரா வந்து இப்ப விளையாடவே இல்ல. ஓடிஐ அவர் வந்து வெறும் T20 தான் ஃபோக்கஸ் பண்றாரு. T20s தான் விளையாடிட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி டெஸ்ட் விட்டுருங்க. T20 ஒயிட் பால்ல சொல்றேன் நான். மேபி வந்து லாஸ்ட் இந்த வருஷம் போக போக மேபி அவர் வந்து ஒயிட் பால் ஓடிஐ விளையாடுவாரோ என்னவோ தெரியல. பட் இப்ப இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா வந்து பிரசித் கிருஷ்ணா இவங்களெல்லாம் பார்த்தா வந்து ஒரு ம். ஒரு கான்ஃபிடன்ஸ் வரல. இந்தியா ம். வந்து பவுலிங் சர்வசாதாரணமா 300 ரன் குடுத்துட்டு இருக்காங்க. யாஹ்! இட்ஸ் ஜஸ்ட் சீம்ஸ் டூ பி லைக் பட் ஒன்ஸ் ஸ்டாண்டர்ட் பட் இப்போ பவுலிங். பும்ரா வந்துட்டாருன்னா, ஸோ யூ வில் ஹேவ் பும்ரா அண்ட் குல்தீப் ஆஸ் தி என்ஃபோர்சர்ஸ். பட் அகைன் குல்தீப் ஹேட் அ வெரி ஆவரேஜ் சீரிஸ். ஸோ தட் வாஸ் அதான் கொஞ்சம் யா கன்சர்னிங்கா இருக்குங்களா உங்களுக்கு? அதுதான் ஒரு இது. பார்ட்லி வந்து எனக்கு என்னன்னா வந்து குல்தீப் தெரியல. அவர எப்படி தெரியல. இட்ஸ் மோர் ஆஃப் ஐ ஃபீல் சரியா யூஸ் பண்ணலையா அப்படின்னு தோன்றுது. அவர் பவுலிங்கும் வந்து போரா இருக்கலாம். பட் அதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதாவது வந்து பவுலிங் சீம்ஸ் டூ பி லைக் அன் ஓவரால் ஒரு மடில்ல இருக்க மாரி இருக்கு. செலக்ஷன்ல வந்துட்டு திடீர்னு வாஷிங்டன் சுந்தர் வராரு. அவர் இன்ஜூர் ஆயிட்டு போறாரு. நிதிஷ் ரெட்டி விளையாடுறாரு. நிதிஷ் ரெட்டி வந்து என்ன லைக் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் நிதிஷ் ரெட்டியோட இதுன்னு தெரியல எனக்கு. ஆம், ஐ ஸ்டில் திங்க் ஹர்திக் சோ பாண்டியாவோட பேக்கப்பா தான் அவர பவுலிங் வந்து எப்படி இருக்காது? க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காக்குன்னு தோணுது எனக்கு. ஹர்திக் பாண்டியா ஒயிட் பால்ல வந்து ஓடிஐல விளையாடுற மாரியே தெரியல எனக்கு. சோ ஐ எம் யா அ அதனால வந்து லைக் ஐ அம் நாட் ஷூர் என்ன வந்து நம்ப பவுலிங் வாட் இஸ் அவர் டாப் 5 பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா வந்து யாரு? பும்ரா, ஹர்ஷித் சிராஜ் ராணா. அண்ட் குல்தீப். இப்போ குல்தீப் ஸ்லாஷ் வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லணுமா? ஷுட் வி ட்ரை வருண் சக்கரவர்த்தி தென்? இந்த மிடில் ஓவர்ஸ். இதுதான் சொல்றேன் நான். இதுதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றதுக்கு 3 உங்களால வந்து நான் டாப் 5 ஹூ இஸ் அவர் ஃபர்ஸ்ட் 5 பவுலிங் அப்படின்னா வந்துட்டு, ம். இட் இஸ் வெரி இல்ல சோ டிஃபிகல்ட் பிரேக் டவுன் டூ பண்ணலாமே. சே சோ அகைன் பும்ரா, சிராஜ் உண்டா? சிராஜ் உண்டா? ஓகே. சரி. பும்ரா அண்ட் அடுத்தது சிராஜ் இப்போ வச்சுக்கங்களேன். ஸ்பின்னர்ல வந்து குல்தீப்பா, வருண் லைக் குல்தீப் ஸ்லாஷ் வருண் சக்கரவர்த்தி அந்த 2 பேர்ல ஒருத்தருங்களா? யார் ஃபார்ம்ல வராங்க அப்படின்னு பார்த்துட்டு. ப்ராபபிலி முன்னாடி வந்து ரவீந்திர வரேன். அதுக்கு தான் ஜடேஜா. வரேன். ஏன்னா அங்க அது வீக் ஏரியாஸ் ஆ அங்க. சோ ஐ திங்க் ரவீந்திர ஜடேஜா ஸ்லாஷ் அக்ஷர் பட்டேல் இல்லீங்களா?
2 பேர்ல ஒருத்தர் தானே விளையாடுவாங்க 11ல. இஸ் அக்ஷர் பட்டேல் தேர்? கொஸ்டின் மார்க். அதுதான். அக்ஷர் பட்டேல் வந்து இஸ் நாட் ஈவன் ம். தேர் இன் த கைண்ட் ஆஃப் த ஒயிட் பால் ஓடிஐல. ஆ யா இட் இஸ் வெரி ஹார்ட். ஐ மீன் வாட் அபௌட் ஹர்ஷ்தீப் சிங்? ஹர்ஷித் ராணாவும் அவரு தெரியல. அண்ட் தென் ம். பிரசித் கிருஷ்ணா வேற. எனக்கு பெர்சனலி என்ன நாட் தோணுதுன்னா, ஐ ஷூர். திங்க் அர்ஷ்தீப் நீட்ஸ் மோர் கேம் டைம். அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் வந்து கண்டிப்பா இந்தியா வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டீமும் அத வச்சு கண்டிப்பாவே ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன்ஸ்ல யா ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ், 6 ஓவர்ஸ் யூ கேன் மேக் எக்ஸாக்ட்லி. பிரேக். எந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஹவ் மச் ஸ்பின்னர்ஸ் ம். டு வி நீட் இன் சவுத் ஆப்பிரிக்கா? மேபி குல்தீப் அதான் பிளஸ் குல்தீப் பிளஸ் 1 தி லெஃப்ட் ஆர்ம் ஆல் ரவுண்டர் யார் அதுன்னு தெரியாது. ஜடேஜாவா, அக்ஷர் பட்டேலா? அவங்களா? வாஷிங்டன் இல்ல சுந்தர் வந்து அதுவும் தெரியாது. வாஷிங்டன் ஆமா. சுந்தரா? இட்ஸ் ஜஸ்ட் டூ மெனி குக்ஸ் ரைட் நவ் ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸஸ். இந்தியாவோட என்னைக்குமே பிரச்சனை அதான். பட் அத நீங்க சொன்ன மாரி எக்ஸ்போஸ் பண்றது நியூசிலாந்து தான் வித் தியர் டிசிப்ளின். ஓகே. யா. ஆ ரோகோ, லக்கோ எஸ்பெஷலி ஜஸ்ட் அ வேர்ட். நீங்க சொன்ன மாரி சுப்ரீம் ஃபார்ம்ல இருக்காரு. 3 செஞ்சுரீஸ் இப்போ லாஸ்ட் ஆஸ்திரேலியாலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த 74 அடிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆவரேஜ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அது பாட்டுல 120, 125ன்னு ஆவரேஜ் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் அபோவ் 100 அண்ட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் திஸ் இஸ் இஸ் பெஸ்ட் சின்ஸ் 2018, 19. ஆ அந்த வின்டேஜ் கோலி இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடினாருன்னு தோணிது. ஒரு என்ன சொல்லுது, அந்த சிச்சுவேஷன வந்து வந்துருச்சுடா நமக்கு நல்ல சிச்சுவேஷன் அப்படின்னு ஆ ஹி ஜஸ்ட் ரெவெல்ஸ் இன் தீஸ் பிரஷர் சிச்சுவேஷன்ஸ். பட் ஆல்சோ வேர்ட் ஆன் ஹர்ஷித் ராணா. எல்லா கிரிட்டிசிசம் ஒரு பக்கம். ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ், ஆ சம் விக்கெட்ஸ். பட் அந்த நம்பர் 8ல வந்து ஏன் அவர குரூம் பண்ணிட்டு இருக்காங்கனாலே, அந்த நம்பர் 8ல நம்ம பேட்டிங் வந்து ஒரு கிளிஃப்லேருந்து விழற மாரி இருக்கு. அதுக்கு ஆளுங்க இல்லாததுனால தான் ஹர்ஷித் ராணாவ வந்து நம்பர் 8ல வச்சிருக்காங்க மெயினா எனக்கு தெரிஞ்சு. மோர் தென் ஹிஸ் பாலிங். ஐ திங்க் ஒரு அளவு பாலிங் போடு. பட் அந்த பேட்டிங்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட்டா ஒரு பேட் கமின்ஸ் பேட்டிங் விளையாடுற மாரியாச்சும் விளையாடுறா அப்படின்னு. யா. அப்போ நிதிஷ் சர்மா அவர் தான் ரெட்டி என்ன எனக்கு பண்ண தெரியாது போறீங்க? எனக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹி இஸ் ஐ அ இ ஹார்திக் பாண்டியாவோட அ பேக்கப்ன்னு தான் நான் வச்சிருக்கேன் நான் அவர. அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவரது வந்து பட் மேபி ஓவர்சீஸ் டெஸ்ட்ஸ் ஐ சீ ஹிம். பட் ஈவன் அதுக்கு அகைன் ஹி ஹாஸ் டூ கோ பேக்குங்க. ரஞ்சில போயிட்டு நெறைய ஒரு 100, 200 ஓவர்ஸாவது அவர் பவுல் பண்ணணும் அவரு. அப்பதான் அவரோட பாலிங் ஆட் பண்ணா தான் ஐ திங்க் ஹி வாரண்ட்ஸ் அ பிளேஸ். ஓகே. இந்த லெட்ஸ் டேக் அ பாஸ்ல. வில் வேற ஏதாச்சும் இருக்குங்களா? ஓடிஐஸ பத்தி இப்போதைக்கு இட்ஸ் டூ ஏர்லின்னு தான் தோணுது எனக்கு. ஓடிஐஸ் பத்தி நம்ம இன்னும் இதுக்கு மேல டிசைட் பண்றதுங்கிறது. யா ஐ மீன் ஐ திங்க் நீங்க ஃபினிஷிங் ஆஃப் லைக் ரோஹித் அண்ட் கோலி பத்தி ஆர் டு சே லுக் அட் அவங்க 2 பேர் மட்டும் இல்லாம பவுலிங்க்கு வந்து ஐ திங்க் இந்த 2026ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 15 ஓடிஐ இப்போதைக்கு ஃபிக்சர்ல இருக்கு. ஸோ ம். தட் இஸ் த டெவலப்மென்ட் பீரியட். அந்த நீங்க சொன்ன மாரி வந்து அர்ஷ்தீப்க்கு வந்து இஃப் தே கிவ் ஹிம் லைக் a ரன் ஆஃப் ஓடிஐஸ் அண்ட் பிரையாரிடைஸ் தட் ஒன்ஸ் T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ திங்க் பும்ராவும் வந்து அதே மாரி வந்து மூவ் ஹிம் டேக் ஹிம் அவுட் ஃப்ரம் T20 அண்ட் புட் ஹிம் இன்டு த ஒயிட் பால் ஆர் ஒன் டே இதுல ஓடிஐஸ்ல அவருக்கு ம். T20ல ரெஸ்ட் குடுக்கலாம். ஏன்னா இந்த T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுன்னா, வி டோன்ட் ஹேவ் டு ம். வொரி அபௌட் தி T20 வேர்ல்ட் கப் அ அன்டில் அடுத்த வேர்ல்ட் கப் முடியிற வரைக்கும். ஸோ அத் அ யா அதுதான் வந்து லைக் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் இந்தியா இந்தியா நீட் டு ஸ்டார்ட் ரியலி ஃபோக்கஸிங் இந்த T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா வி நீட் டு ரைட். ஸ்டார்ட் அண்ட் ஐ ஃபோக்கஸிங் ஆன் திங்க் த அதோட ஓடிஐ. ஒரு ஃபர்ஸ்ட் கிளிம்ப்ஸ் வந்து நமக்கு ஒரு சீரியஸ் கிளிம்ப்ஸ் வந்து இங்கிலாந்துல 3 ஓடிஐஸ் விளையாடுறாங்கன்னு நெனைக்கிறேன் இல்லைங்களா? சம்மர்ல. ஆ ஆமா, அங்க தான் அந்த கண்டிஷன்ஸ் ஆர் ஆமா. கோயிங் டூ பி க்ளோசஸ்ட் டூ சவுத் ஆஃப்ரிக்கா. ஆ யூ நோ ஒரு ஏன்னா அந்த காம்பினேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, Yeah. இட் நீட்ஸ் டூ பி அ மோர் பேஸ் ஹெவி காம்பினேஷன் தென் அ ஸ்பின் ஹெவி காம்பினேஷன். ஸோ அகைன் ஐ திங்க் ரோஹித் ஷர்மாவோட ரோல் வேற. யூ நோ விராட் கோலி ரோல் வேற. பட் 2 பேருமே ஹேவ் டன். ரோஹித் சர்மா ஹஸ் டன் ஜஸ்ட் எனஃப். பட் கோலி ஹஸ் ஜஸ்ட் சிமெண்டட் அ ஒரு எல்லா 1% Yeah. டவுட் இருக்கிறவங்களையும் வந்து There ஐ is திங்க் some other ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் ஐ திங்க் நீங்க சொன்ன ஆமா. பாலிங் காம்பினேஷன் வந்து நமக்கு அந்த So, இங்கிலாந்து சீரிஸ் தான் தெரிய வரும். ஓகே. பாஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஹால்ஃப் போலாம். 2026 ஆம் 5 விஷயங்க. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? நான் ஆரம்பிக்கிறேனா? லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். 5 திங்ஸ் ஆ பேசலாம் நம்ப. யா இந்த வரப்போற இயர்ல என்னென்ன வந்து நம்ப லுக் ஃபார்வர்ட் டூ ஆவலா எத எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு மேபி நான் ஒரு ஆர்டர்ல ஒண்ணு நான் ஆரம்பிக்கிறேன். ஒண்ணு வந்து த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் T20 வேர்ல்ட் கப். T20 வேர்ல்ட் கப்ல வந்து
எ இந்தியா ஜெயிப்பாங்களா? ஆஸ்திரேலியா இது ஜெயிக்குமா? இந்த அது இல்ல. ஆஃப் த ஃபீல்ட் ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டூ த டிராமாங்க. ஆல்ரெடி அதுக்கான அஸ்திவாரம்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ 3 ஆங்கிள்ல பார்க்குறேன். அதில 3 விஷயம் இருக்கு. எனக்கு டிராமாக்கான ஸ்பைஸ் ஆட் அஞ்சர பெட்டிய திறந்தோம்னா 3 டப்பா எனக்கு வந்து ரெலவென்ட்டா இருக்கு. ஒண்ணு வந்து பாகிஸ்தான் ஆங்கிள் இருக்கவே இருக்கு. வேர்ல்ட் டூர்னமெண்ட்னாலே இந்தியா, பாகிஸ்தான் ஆங்கிள் இருக்கு. ஸோ இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மட்டும் இல்ல. பட் அஸ்யூம் இப்ப பாகிஸ்தான் வந்து குவாலிஃபை பண்ணிட்டு நாக் அவுட்ஸ்க்குலாம் வராங்க அப்டின்னா, ஐ திங்க் தட் வுட் பி இன்ட்ரஸ்டிங். அத மீடியா பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி கொண்டு போறாங்க, என்ன அதெல்லாம். அண்ட் ஷேக் ஹேண்ட் குடுப்பாங்களா இல்லையா? ட்ரோஃபி யார் வச்சுப்பாங்க? ஸோ ஐ திங்க் அந்த ஏசியா கப்போட டிஸ்கிரேஸ்ஃபுல் கான்ட்ரோவர்சிஸ் வில் கன்டின்யூ. 2வது சொல்லுங்க. நான் 2 என்னன்னு சொல்லிர்றேன். 3 விஷயம் என்னன்னு இல்ல, இல்ல. சொல்லிர்றேன். ஐ 1 ஐ அம் நாட் பாகிஸ்தான் ஷூர் ஆங்கிள். தட் 1 வந்து கௌதம் கம்பீர் ஆங்கிள். ஏன்னா, அவர் வந்து இப்போ ஏன் டெஸ்ட்ல ஐ திங்க் ஊத்திக்கிச்சுன்னு சொல்லலாமா? இஸ் தட் ஈவன் அ டெரிகேட்டரி வேர்ட் ஆர் ஐ டோன்ட் நோ. பட் இட்ஸ் அ வெரி டெரிகேட்டரி யா. வேர்ட் ஐ திங்க். பட் டெஸ்ட்ல இட்ஸ் பீன் த ராக் பாட்டம் ஹிட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இருக்கோம். லிட்டரலி நம்ம ஹோம்ல எப்படி விளையாடணும், என்ன காம்பினேஷன் விளையாடணுங்கிறதே மறந்து போயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இன் லைக் 25 இயர்ஸ் ஐ கேன் சே போஸ்ட் 2000 இந்தியாவோட 11 என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த நிலைமையில போயாச்சு டெஸ்ட்ல. ஓடிஐஸ்ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சாரு. ஆனா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து தட்ஸ் லைக் அ வேர்ல்ட் கப்போட டெம்ப்ளேட்ல தான் அவரு விளையாடணும். தட்ஸ் ஸ்டில் வாஸ் ரோஹித் சர்மாஸ் டீம். ஃபர்ஸ்ட் டைம் T20 வேர்ல்ட் கப் தான் அவர் ரியல் டெஸ்ட் அவருக்கு. எனிதிங் லெஸ் தென் ஃபைனல்ஸ் இந்தியா வந்து ஃபைனல்ஸ்க்கு போகாம இருந்துச்சுன்னா, ஐ திங்க் த கொஸ்டின்ஸ் வில் பி ஆன் கௌதம் கம்பீர். இது 2வது. 3வது புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. பொரளையா கிளப்பியிருக்காங்க பங்களாதேஷ் ஆங்கிள்ல. அவங்க வருவாங்களா? இல்லையா? வரமாட்டாங்க. ஸோ தட்ஸ் த டிராமா ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டூ. யா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் பேசிடலாம். சோ ஐ திங்க் பாகிஸ்தான் வந்து எனக்கு என்னமோ வந்து ஒரு பெரிய டிராமா இருக்காது இந்த வாட்டின்னு தோணுது. பிகாஸ் ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு மாரி கிளியர்லி பிஃபோர் தி சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இட் வாஸ் வெரி கிளியர் பாகிஸ்தான், இந்தியா வரப்போறதில்ல. பாகிஸ்தான் அவங்க மேட்ச்லாம் ஸ்ரீலங்கால விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டு த பாயிண்ட் ஆஃப் லைக் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அதுவும் அப்படி இருந்தும் இந்தியா, பாகிஸ்தான் ஒரே குரூப்ல இருந்து அதனால அந்த மேட்ச் வந்து இந்தியா, பாகிஸ்தான் இந்தியா சைட் நாங்க வந்து ஸ்ரீலங்காலாம் வரமாட்டோம் அப்படிலாம் சொல்லாம கிளியர்லி லைக் இந்தியா டிராவலிங் டு ஸ்ரீலங்கா போறாங்க. இந்தியா வந்து பாகிஸ்தானோட விளையாடுறதுக்கு. சோ அது வரைக்கும் பார்ட் ஆஃப் நீங்க சொன்ன இந்த ஏசியா கப் டிராமா வந்து என்னன்னா வந்து இது ஒரு ஐசிசி ஈவென்ட் அப்படின்றதுனால வந்து இந்த ஷேக் ஹேண்ட் அது வந்து மேபி இஸ் அ பாசிபிலிட்டி. அது நடக்குமா நடக்காதான்றது. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்டிங் ஓவர் த கப் எல்லாம் அதெல்லாம் ஐசிசியோடது. அண்ட் ஐ திங்க் ஒரு மாரி வந்து இதுவும் செட் பண்ணிட்டாங்க. லைக் 2வது செமிஃபைனல் வந்து பல்லக்கையில நடக்குது. அண்ட் தென் தி ஃபைனல் வந்து ஆர் பாசிபிலி லைக் தி 2வது செமிஃபைனல் குட் ஹேப்பன் இன் ஸ்ரீலங்கா. இன்ஃபாக்ட் அது வந்து இல்ல எங்கன்னு அது இன்னும் பேசிக்கலி லொகேஷனே இந்தியா அண்ட் போடல. துபாய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபில, அதே ரிலேஷன்ஷிப் பாகிஸ்தானுக்கும், ஸ்ரீலங்காவுக்கும் இருக்க போகுது இந்த வேர்ல்ட் கப்ல. அவங்க இருக்கிற வரைக்கும் ஸ்ரீலங்கா வந்து ஒரு ரெலவன்ட் யா. ஹோஸ்ட்டா இருப்பாங்க. அண்ட் ஆமா. லைக் ஒரு ஃபர்ஸ்ட் செமிஃபைனல், ஃபைனல் எங்க அப்படின்றது வந்து வி டோன்ட் நோ. அது வந்து வில் ஒன்லி நோ டிபெண்டிங் ஆன் ஹவ் பாகிஸ்தான் குவாலிஃபை. இட் வில் பி எய்தர் இன் மும்பை ஆர் இன் ஸ்ரீலங்கா. பங்களாதேஷ் தான் வந்து இஸ் கோயிங் டு பி மோர் அன் இன்ட்ரஸ்டிங் ஒன் இன் த சென்ஸ் ஆஃப் ஆப்வியஸ்லி இப்போ கடைசியா வந்திருக்க நியூஸ் படி வந்து ஐசிசி வந்து பங்களாதேஷ்க்கு வந்து 21 ஜனவரி வரைக்கும் டெட்லைன் குடுத்துருக்காங்க. அப் டூ பிசிபி. இஃப் த பிசிபிஸ் இல்ல எங்க பிளேயர்ஸ் இந்தியா போமாட்டாங்க அப்படின்னா, தே வில் எசென்ஷியலி ஃபோர்ஃபிட் அந்த கேம்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கால இருக்கவங்களோட 2 மேட்ச் விளையாடி விச் மீன்ஸ் தே வில் ஜஸ்ட் கெட் நாக்ட் அவுட். அந்த அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்குறாங்களா பங்களாதேஷ்? அப்படின்றது வந்து ஐசிசினா ஜெய் ஷா வி டோன்ட் நோ. சோ சொல்லியிருக்காரு. அவர் தலைமையில. யா பட் வந்து ஃபார்மலி ஸ்டில் ஐசிசி அப்படின்னு சொல்லிப்போம். பட் இன் இன் சீரிஸ்ல வந்து ஆக்சுவலி வந்து நான் அதுல எதிர்பார்க்கிறது வந்து அந்த அது நடந்துன்னு வச்சுக்கோங்க. பங்களாதேஷ் டிசைட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல நாங்க வரல இந்தியாக்கு நாங்க ஃபோர்ஃபிட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தி இன்ட்ரஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் இஸ் மோர் லைக் அந்த குரூப்ல வந்து இன்னொரு இருக்கு 2 டீம் வந்து இட்டாலி அண்ட் நேபாள். இட்டாலி வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாங்க இட்டலி. சோ வாட் வில் தென் டஸ் இட்டலி அண்ட் நேபாள்ல வந்து ஒரு டீம் வந்து சூப்பர் ஹிட்ஸ் பாசிபிள் இல்ல. ஏன்னா வந்து 4 குரூப்ல இருந்து 2 டீம் தான் போடுது. அங்க இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க. சோ பொட்டன்ஷியலி லைக் இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வில் கோ லைக் வெஸ்ட் இண்டீஸ நம்பி டூ நீங்க டூ எதுவுமே பண்ண முடியாது. ஆமா. அண்ட் இங்கிலாந்து கூட நெதர்லாண்ட்ஸ்ல தோத்தாங்க. பிளன்ட்டா 2010 சொல்லணும் வேர்ல்ட் கப் அப்டின்னா ஆடி. வந்துட்டு, இல்ல ரொம்ப பிளன்ட்டா சொல்லணும்னா, டசன்ட் மேட்டர் பங்களாதேஷ் விளையாடுனாலும், விளையாடலைனாலும் வந்துட்டு, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் தான் அந்த குரூப்ல இருந்து புரோகிரஸ் பண்ண போறாங்க. ஃபார் லைக் தி சூப்பர் 8.
சோ நீங்க விளையாடுங்க, விளையாடாட்டி போங்க பங்களாதேஷ் அப்படின்ற நிலைமையில வந்து யூ கேன் வெரி பிளன்ட்லி புட். ஐ பட் திங்க் யா நேபாள் ஆர் அது எய்தர் சடன்லி வேஸ் ஒரு ஐ திங்க் த்ரெட் தி ஆயிடுவாங்க. ஓவரால் நேபாள் வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து ஒரு பொட்டன்ஷியல் நாக் அவுட் மேட்ச் மாரி ஆகும். யா ஆமா. அண்ட் நேபாள் தோற்கடிச்சிருக்காங்க இஃப் ஐ அம் ரைட். ரீசென்ட்டா வெஸ்ட் இண்டீஸ வந்து துபாய்லயோ, அபுதாபிலயோ வந்து ஒரு இப்போ சீரிஸ்ல ரீசென்ட்டா 3 மேட்ச் சீரிஸ்ல 2 மேட்ச் ஜெயிச்சாங்க நேபாள். அண்ட் தரமட்டமா தோற்கடிச்சாங்க இன்ஃபாக்ட். ஓகே. பட் 3வது வாங்க. சோ கௌதம் யா கம்பீர். இஸ் திஸ் இப்போ இப்போ லெட்ஸ் சே இந்தியா வந்து செமி ஃபைனல்ஸ்ல தோத்துடுறாங்க. லைக் 2016 வேர்ல்ட் கப். 2016 T20 வேர்ல்ட் கப் வந்து வாங்கடையில வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்ணது இந்தியாவோட 191 வந்து டு யூ கன்சிடர் தட் அஸ் அ ஃபெயிலியர் ஃபார் இந்தியா அந்த வேர்ல்ட் கப்ல? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஃபெயிலியர் தான் அது. ஹோம் வேர்ல்ட் கப்ல நீங்க வந்து ஜெயிக்கிறது விடுங்க. ஃபைனல்ஸ் கூட நீங்க போலன்னா, இவ்ளோ ஐபிஎல் ரிச்சஸ வச்சுட்டு நீங்க வந்து முடியலன்னா, ஐ திங்க் தட்ஸ் 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 நாட் ஐ இன்ஸ்பைரிங். நான் ஐ வுடன்ட் நான் அந்த மாரிலாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம எது எப்படி இருந்தாலும் வந்து தி கேம் இஸ் பிளே சோ ஒரு செமி ஃபைனல்ல வந்து இட்ஸ் நாக் அவுட் கேம். சோ வந்து என்ன சொல்றது? ஃபைனல் போறத விட ஐ திங்க் இந்தியா கோயிங் டு செமி ஃபைனல்ஸ் இஸ் இஃப் யூ டோன்ட் குவாலிஃபை ஃபார் செமி ஃபைனல்ஸ் தட் இஸ் அ ஃபெயிலியர். செமி ஃபைனல்ஸ்ல வந்து எப்படின்னா வந்து இட் இஸ் அ பாசிபிலிட்டி. நீங்க வந்து ஒரு என்ன வேணா இருக்கலாம். திடீர்னு ஒரு மழை பெஞ்சு ஒரு டக்வர்த் லூயிஸ்ல சம்திங் லைக் தட் குட் ஹேப்பன். பட் இட் இஸ் த ம், மேனர் ஆஃப் த லாஸ் தட் வில் டிஃபைன் லைக் ரொம்ப மோசமா தோத்தாங்கன்னா வந்து தென் இட்ஸ் மோர். இல்ல ரொம்ப க்ளோஸா போச்சு. ஒரு 1 ரன்ல போச்சு. இல்ல ஒரு 1 விக்கெட்ல போச்சு ஆர் சம்திங் டு த வெரி எஃபெக்ட். ஆனா தென் யூ கேன் சே இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா யூ கான்ட் சே லைக் இந்தியா வந்து ஜெயிச்சு தான் ஆகணும். தெர் இஸ் நோ அதர் அப்படின்றது. ஆனா ஆனா நாக் அவுட்ல வந்து ஆன் தட் டே எனிதிங் கேன் ஹேப்பன். பட் கிவன் இந்தியாவோட குரூப் ஏல வந்து நமீபியா, நெதர்லாண்ட்ஸ், பாகிஸ்தான் ம். அண்ட் யுஎஸ் அப்படின்ற போது வந்துட்டு that if ஓகே. India don't make out of it, you know, it shouldn't happen, but they will. And then அதுல இருந்து வந்துட்டு சேம் வே they should make out of the super eights as well. So அதெல்லாம் வந்து yeah, if they don't make it to the semi-finals, I would say ஓகே. Gautam Gambhir சரி. failure. இல்ல ஐ திங்க் வி ஷுட் அது சாரி சொல்லுங்க. from a ஃபினிஷ் பண்ணுங்க. from a T20 angle இருந்து I think GG angle இருந்து என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான். Like if you don't make it semi-final and then how? Yes, we should definitely win, but that is it. ஓகே. Um, yeah, we வி can கேன் either லெட்ஸ் மூவ் talk ஆன் டு about த it or நெக்ஸ்ட் we ஒன். can ஐ move திங்க் on to நம்ம like கொஞ்சம் what ஃபாஸ்ட்டா else. கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் பட் திஸ் வாஸ் எனிவே கோயிங் டு டேக் த மேக்ஸிமம் டைம். அடுத்ததெல்லாம் ஐ திங்க் நம்ம ஃபாஸ்ட்டா பண்ண முடியும். சொல்லுங்க. நீங்க என்ன கொண்டு வரப் போறீங்க? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டூ? No, I mean, what I'm looking forward is the Women's T20 World Cup. Obviously, Englandல நடக்குது. So, I'm looking forward to that. One of the big things like, India அப்படின்றத விட usually வந்து நம்ம பார்க்கிறது ஆஸ்திரேலியா அதெல்லாம். அலிசா ஹீலி வந்து as just announced retirement. She's not coming for the T20 World Cup. இந்தியாவோட இப்ப இந்த ஆஸ்திரேலியா சீரிஸோட வந்து she is India traveling to Australia women's. அதோட வந்து she is finishing off. So வந்து அங்க வந்து there is a change of guard happening in Australia. So that will be interesting. Obviously, England வந்து at home அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங். ஸோ கேன் இந்தியா ஹோ லைக் இப்பதான் வந்து ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஜெயிக்காம இருந்தது வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டாங்க. ஸோ தே நோ ஹவு டு வின் த ஃபைனல்ஸ் நவ். ஸோ அதனால ஆஸ்திரேலியா மாதிரி வந்து குட் இந்தியா லைக் வின் த T20 வேர்ல்டு கப். ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு எஸ்பெஷலி லைக் என்னோட பேக் யார்ட்ல அப்படின்றதுல வந்துட்டு ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ம். தட் ஒன் இன்ஃபாக்ட் டு சி ஹவு ஃபர்ஸ்ட் டைம் 12 டீம்ஸ் இந்தியா வில் விளையாடுறாங்க. கோ. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் வுட் பி த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து குட் ஹோல்ட் அண்ட் இந்தியன் டீம் குட் ஹோல்ட் ODI அண்ட் T20 வேர்ல்ட் கப் அட் த சேம் டைம். ஓகே. அடுத்தது நான் இன்னொன்னு பார்க்கறது வந்து ஐபிஎல். ஐபிஎல்ல சிஎஸ்கே. ஸோ அவங்க வந்து ஆ த 14 crores போட்டு கார்த்திக் சர்மா அண்ட் அவர் இன்னொரு பேர் என்ன அந்த யங்ஸ்டர் இவரு சொல்றீங்களா? ஹூ வாஸ் இட்? பிரசாந்த் வீர். சாரி. பிரசாந்த் வீர். எஸ். சாரி. அப்பாலஜீஸ். பிரசாந்த் பிரசாந்த் வீர். எப்படி மறக்கலாம்? 14 கோடி ஒருத்தர் வந்து சம்பாதிச்சிருக்காருன்னா, அவர மறக்கிறதே வந்து ஒரு குற்றம் தான். சாரி. பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா 28 கோடி 2 பேருக்கும் விளையாட அன்கேப்ட் பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ அமௌண்ட். பட் என்டையர் ஸ்ட்ராட்டஜிய மாத்திருக்காங்க. டாடிஸ் ஆர்மிலேருந்து இப்போ வந்து ஃபுல்லா பாய்ஸ், யூத் குட்டிச்சவரேறி வெட்டிக்கதை பேசின்னு அந்த மாரி ஆ என்ன இந்த காதல் ஜாலில பாடுவாங்களா? இல்ல எவ்ளோ தோத்து தான் போவாங்களா? என்ன அவங்க ஃபார்ச்சூன்ஸ் எந்த பக்கம் போப்போறது? லீடர்ஷிப் என்ன? சஞ்சு சாம்சன் ஓட இம்பாக்ட் என்ன இருக்க போறது? ஸோ ஐ திங்க்
ம். the whole gamble of CSK is something I think we'll all will be looking forward to. RCB off the back, I think for a change next 10 வருஷத்துக்கு வந்து RCB பத்தி நம்ம பேச மாட்டோம். ஒரு பிரேக் எடுத்துப்போம் நம்ம. ஜஸ்ட் பிகாஸ் தேவ் ஜெனரலி நம்ம எப்போதுமே ஆர்சிபி ஜெயிப்பாங்களா இல்லையா? ஈசாலா கப் நம்மதேயா இல்லையா? அதான் நம்ம எப்போதும் பேசுவோம். பட் ஃபார் a சேஞ்ச் ஐ திங்க் திஸ் டைம் நம்ம நான் வந்து கியூரியஸா இருக்க போறது ஐபிஎல்ல சிஎஸ்கே ரீஃபார்ம்ட் சிஎஸ்கேயால இது எதால பண்ண முடியுமா? Yeah. அப்படிங்கிறது. அ அதுலயும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஸ்டீஃபன் ஃபிளெமிங் பத்தி ஐ அம் மோர் கியூரியஸ். ஏன்னா, அவரு தான் இருந்திருக்காரு. சோ அவர் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரோட கோச்சிங் ஆர் அவரோட there even though Stephen Fleming இருந்தாரு, there is MS Dhoni handling it. But obviously with Sanju Samson வந்துட்டு how is the dynamics going to change? Will there still be an MS Dhoni team ம். or அவர் வந்து மூவ் ஆன் பண்ணும்போது ஹேண்ட் ஓவர் குடுத்துட்டு வேற யாருக்காவது ஸ்டீவன் ஃபிளெமிங் அண்ட் சஞ்சு சாம்சன் இஸ் ம். தேர் நியூ டைனாமிக்ஸ் தட் ஃபார்ம்ஸ் நீங்க இந்த கேப்ல ருத்துராஜ் கைக்வாடே இட் பி மறந்தாச்சு. அவர் இன்ட்ரெஸ்டிங். தானே பிரசன்ட் கண்டிப்பா. கேப்டன். டெக்னிக்கலி இப்ப பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி. இல்ல அது சொல்லுவாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து பிரசன்ட் கேப்டன். பட் ஐம் ஐம் அது அது அதுதான் சொல்றேன். இன்ட்ரஸ்டிங்லி திஸ் பிகாஸ் சஞ்சு சாம்சன் இஸ் ஆல்சோ கேப்டன் மெட்டீரியல். பட் இஸ் ஆல்சோ விக்கெட் கீப்பர். தோனிக்கு பதிலா அவர் பண்றாரா விக்கெட் கீப்பிங்? கரெக்ட். இல்ல அவர் ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வித் ருத்ராஜ். சோ இட்ஸ் ஆல் பி இன்ட்ரெஸ்டிங். சோ யா. சோ ஐ திங்க் நம்ம வந்து ரெஸ்ட் ஆஃப் தி 2020ஸ்ல வந்து ஸ்ட்ரைட் அவே ஸ்டார்ட்டிங் இந்தியா வந்து இதுதான் 2026. And then the last one is probably to look forward to is actually India Australia Test Series. But at probably end of the year, more ஆமா. going into 2027. அத So பண்ணுவோம். maybe நம்ம வந்து பார்க் பண்ணுவோம். BGT at Just to home. finish, before we finish off, last thing I'm looking forward to is the evolution of baseball. அடி வாங்கினாங்க ஆஷஸ்ல. இந்தியா இது பேசிக்கலி இந்த ஹோல் ஓகே நான் லெட் மீ ஜஸ்ட் பிரேக் திஸ் டவுன். ஆன் த பேப்பர் பார்த்தீங்கன்னா, அவங்க ரெக்கார்ட் இன்னும் 50-50 தான். ஆனா, ஒரு லாஸ்ட் 5, 7 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு போல்டான ஒரு எவல்யூஷன் வந்து நம்ம பார்த்தது வந்து இந்த இந்த பேஸ்பால்ங்கிற பேர்ல பென் ஸ்டோக்ஸும், பெண்டன் மெக்கனமும் கொண்டு வந்தது. இமேஜின் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோல அவங்க போயிட்டு அந்த அல்ட்ரா அக்ரெசிவ் கிரிக்கெட் விளையாடி ஆஸ்திரேலியாவ ஆக்சுவலி அவங்க தோற்கடிச்சிருந்தாங்கன்னா, சடன்லி த என்டையர் வேர்ல்ட் வுட் ஹவ் லுக்ட் அப் டு சேயிங் டேய் இப்படி தான்டா விளையாடணும்னு. ஏன்னா ஓடிஐஸ்ல அந்த மாரி தான் அவங்க ஒரு டைரக்ஷன காமிச்சாங்க. 2015-2019ல ஒயின் மார்கனோட லீடர்ஷிப்ல. அந்த மாரி டெஸ்ட்ல வந்து அவங்களுக்கான ஒரு மெயின் டெஸ்ட் வந்து இந்த சம்மர்ல நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் வராங்க. பாகிஸ்தான் விட்டுறலாம். பட் நியூசிலாந்து வராங்க. கான்ட் டேக் தெம் லைட்லி. பட் இதே ஃபார்முலால தான் அவங்க இந்த லெவல் 5த் கியர்ல தான் விளையாடுவாங்களா? இல்லாட்டி ஒரு லெவல் கீழ வந்து லாஸ்ட் 2 டெஸ்ட்ல அவங்க எப்படி விளையாடுனாங்களோ, அந்த மாரி விளையாடுவாங்களா? டோன் டவுன் பண்ணுவாங்களா? இந்த இந்த நியூ என்ன சொல்றது? இந்த எக்ஸ்பெரிமென்ட் வந்து இதோட முடியறதா? அப்படிங்கிறதுக்கான இது வந்து ஐல் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டூ தட். நான் அது வந்து டிபெண்ட்ஸ் எவல்யூஷனா, டிசல்யூஷனா அப்படின்றது தான் வந்து லுக் ஃபார்வர்ட். ஏன்னா வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் மெக்கலம் இருக்காரா அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இட்ஸ் இட்ஸ் ஹார்ட் டு இப்போ வந்து வெரி ஏர்லி டு கமெண்ட் ஆன் தட் ஒன். பார்ப்போம். அந்த T20 வேர்ல்ட் கப் குட் டிசைட் ஆமா. ஃபியூச்சர்ஸ் அதுல. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கலாம். இருப்பாரா இல்லையான்னு பார்க்கணும். கரெக்ட். பேஸ்பால்ல பேஸே இருக்குமா இல்லையான்னு தெரியாது நமக்கு. பட் ஐ திங்க் ஆமா. தோஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ். பட் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா சொல்லுங்க. காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இந்த பாட்காஸ்ட் புடிச்சிருக்கு? இல்ல அப்படின்னு. அண்ட் அஸ் லாஸ்ட் டைம்ஸ் இனிஷியலி சொன்ன மாரி சேருங்க. ஃபேமிலில சேருங்க. YouTubeல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். லைக்க தட்டி விட்டீங்கன்னா கூட இட் வில் பி வெரி என்கரேஜிங் ஃபார் அஸ். உங்களுக்கு இது புடிச்சிருக்குன்னு. பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க எங்கள இனிமே கேட்டுட்டே இருக்கலாம். பட் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். வாரம் வாரம் பார்த்துட்டே இருங்க. கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.